சமோசா முட்டை பஃப் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இது மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பீஸில் கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக மைதாவும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சுட்டு இதையும் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா நைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மசாலாக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு கரம் மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷீட்டை இது மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா வச்சுட்டு நாலாக கட் பண்ண முட்டையிலேருந்து ஒரு பீஸ் வச்சு இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மடிச்சுட்டு ஓரத்துலலாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மைதா கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ரெண்டு பீஸாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி.